நல்லா கவனிங்க. ஒரு வீட்டுல போய் கேட்போம், சொல்லுவோம் போயிட்டு, இந்த மாதிரி பொண்ணு ஒண்ணு கேள்விப்பட்டு வந்தோம், உங்க பக்கத்து வீடு தானே அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல போய் கேட்டா அந்த என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு பிடிச்சதுன்னா, அப்படியா அப்பா உங்க பையன் என்ன செய்ய புடித்து வச்சவன், அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. வந்து பார்த்தா என்ன செய்யும் தெரியும். பிடிக்கலன்னு வைங்க, ஒருவேளை அவங்களுக்கு இடையில ஒரு மாதிரி ஒரு மனசா வருதுன்னா, பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா அவளை பற்றி கேள்விப்படுகிற சில காரியங்கள் இருக்கு பாருங்க. நீங்க ஏங்க அதெல்லாம் போய் இழுக்கீங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்ல, சும்மா இருமா, நம்ம சில காரியங்களை சொல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்லி அவரை குழப்பி அவர் ஊரை விட்டு அடிச்சிருவாரு. இந்த ஊர்லயே பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிற எல்லாம் பேர். ஆனால் எலியேசர் சரியாக திட்டமிடுகிறார். துறவண்டை, தண்ணீர் துறவண்டை போனது தேவ ஞானம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி இலக்குகள் நிர்ணயிக்கப்படுகிற போது தேவ ஞானம், தேவனுடைய திட்டம் அந்த இடத்துல விளங்கும். அவன் தண்ணீர் துறவண்டை போய் யாருடைய ரெக்கமெண்டேஷன் ரெஃபரன்சஸ் ஒண்ணு வேண்டாயா, நானே பாத்துக்கிறேன் கேட்பேன். அவ வருவா, ஒரு பொண்ணு வந்து வரா, அவ பெரிய சீமானுடைய வீட்டு பொண்ணு வந்துட்டு அவ வந்து தண்ணி கேட்கிற ஒரு கிழவன் தண்ணி அப்படின்னு சொல்லி போனா அவ தாழ்மை இல்லாதவ. ஆனா ஒரு வயசான ஆளு கேட்காருன்னு சொல்லி அவ உதவி செய்ய வந்தானா ஒரு அன்பு, ஒரு கனிவுள்ளவா. அது மட்டும் இல்லாம ஒட்டகங்களுக்கு தண்ணி வைக்க 20 கேலன் தண்ணி கொடுக்கணும். அது பயங்கரமான சுறுசுறுப்பான ஒரு வேலை. நான் ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கிறேன். திட்டமிட்டு அந்த பெண்ணை அவன் கண்டுகொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிடுதல் எப்படி இருக்கிறது பிரியமானவர்கள்? நல்ல யோசிச்சு பாருங்க. 5 பேரை நம் ஆண்டவருக்குள்ளே நாம் நடத்த வேண்டும் என்று நாம் தீர்மானித்தால் அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? ஜெபித்து யார் என்பவர்களை அடையாளம் கொண்டு, ஒருவேளை ஒரு மாசம் கழிச்சு அவங்கள போய் ஒரு கேஷுவலா பார்த்து ஒரு புக்கை கொடுத்து அடுத்த மாசம் அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் நமக்கு இருக்கா? கன்வென்ஷன் நடத்தணும். எந்த ஊர்ல நடத்துறது? எந்த பகுதியில் இந்துக்கள் அதிகமா இருக்காங்க? எந்த பகுதியில் நிறைய சர்ச்சஸ் இல்ல? எந்த பகுதியில் நடத்தினா பிரயோஜனமா இருக்கும்? எந்த ஊழியரை காரரை கொண்டு நடத்தலாம்? அப்படிங்கிற ஸ்டெப் பை பிளான். அப்படி இல்லாம சும்மா ஆண்டவரே உமக்காக மகிமையான காரியங்களை ஒரு நாளும் ஒன்று நம்ம சாதிக்க முடியாது. அதே மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல பதவிக்கு வரணும், ப்ரமோஷன் வரணும், என்ன செய்கிறோம்? அதற்காக என்ன திட்டம் எடுக்கிறோம்? அதற்காக நம்ம எப்படி தகுதிப்படுத்திக் கொள்கிறோம்? இந்த குறிப்பிட்ட பதவிக்கு நான் போக வேண்டும், அதுக்கு என்னென்ன தகுதி குறைவு எனக்கு இருக்கிறது? வாட் ஆர் தி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஐ ஹேவ்? கம்ப்யூட்டர் தெரியலையா? கம்ப்யூட்டர் தெரியலன்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஏன் ஒரு 300 ரூபாய் கொடுத்து இந்த ரோலா ஸ்கொயர்ல ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க முடியாது? வீடு கட்டணும். நம்ம எப்படி வீடு கட்ட முடியும்? நம்ம எப்படி இந்த காரியங்கள் செய்ய முடியும்? நீங்கள் ஆரம்பியுங்கள். ஏன் அவங்கள மாதிரியும் இவங்கள மாதிரியும் பங்களா கட்டணும்? பெரிய 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் மேலே கீழையும் கட்டி வரவங்க எல்லாம் பால் காப்பிக்கு வந்து நல்ல பாயசத்தோடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு போயிருவாங்க. நம்மள கடன் வாங்கிட்டு இருக்கணும். திட்டமிடுங்கள். ஒரு சிறிய வீட்டை கட்ட திட்டமிடுங்கள். ஒரு பெட்ரூம் திட்டமிடுங்கள். ஃபவுண்டேஷனோட நிறுத்துங்க. ஒரு பெட்ரூம் அப்புறம் போட்டுட்டு செகண்ட் பெட்ரூம் ஒரு வருஷம் கழிச்சு போடுறது. திட்டமிடுங்கள். கடன் பிரச்சனைக்காக நாம் ஜெபிக்கிறோம். உண்மை. எத்தனை பேர் ஒரு எதிர்பாராத ஒரு காரியத்தை நிமித்தம், ஒரு விபத்து நிமித்தம், ஒரு நோய் நிமித்தம் கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு கான்சுலேட் ஜெனரலா கூட மீட்டிங் இருந்தது எல்லா சர்ச் லீடர்ஸ்க்கும். 110 120 இந்த வருடம் 90 பேர். அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்திய மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் கான்சுலேட் ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கிறார். 95% 95% மக்கள் கடன் பிரச்சனை. அவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா? எல்லாம் ஒரு இமேஜ் பில்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க விசாரித்ததுல இந்தியாவில் தங்களுக்கு கொண்டு ஒரு இமேஜ் பில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க சர்ச்சில் அந்த மாதிரி இருந்தா நீங்க சொல்லுங்க. கான்சுலேட் ஜெனரல் நமக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. தயவு செய்து திட்டமிடுங்கள். ஊழியத்திற்காக நீங்கள் திட்டமிடுங்கள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக திட்டமிடுங்கள். நம்முடைய குடும்பத்திற்காக திட்டமிடுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யட்டும். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே
நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். திட்டமிட்டு நாம் செயல்படுவோம். ஐந்தாவதாக வாசிங்க, எடுத்துக்கொண்ட இலக்கை நிறைவேற்ற ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். We should have a dedication and commitment to accomplish the goal. 24:33 வாசிங்க. 24:33. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. இங்க பாருங்க, எலியேசருக்கு முன்னால இப்ப சாப்பாடு வைத்திருக்கு. சரி. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட விட மாட்டேன். இதுதான் என்னது? டெடிகேஷன். நீங்க பின்னால வீட்டுல சென்று வாசித்து பாருங்க. அவங்க எல்லாம் பேசி முடிச்சு அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற எலியேசர் அடுத்த நாள் அவங்க சொல்றாங்க, பொன்னியும் கூட ஒரு 10 நாள் இருந்துட்டு போனோம். நோ 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 நோ, நான் இருக்க மாட்டேன். நான் என்ன, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம என்ன செய்யிருப்போம்? சரி, பொண்ணு ஆசைப்படுதால வேணா ஒரு 7 நாள் இருந்துட்டு போவோமே. ஏன்னா பொண்ணு வீட்டுல அந்த ஆரம்ப நாட்கள்ல பயங்கர கவனிப்பா இருக்கும். உங்களுக்கு தெரியல, அந்த கல்யாணம் முடிந்த நாட்கள் வந்து மாப்பிள்ளை கோலத்துல போகும்போது ஒரு தனி கவனிப்பு. அந்த நாட்கள்ல தான் அந்த கவனிப்பு, அப்புறம் நம்ம கிடைக்காது. அதனால இவன் என்ன பண்ணிருப்பான்? எலியேசர், சரி ஒரு 7 நாள் இருந்து நல்ல சாப்பிட்டு விட்டு போவோமே. நோ, நான் போய் ஆகணும். கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணிருக்க, நீங்க என்ன செய்யுங்க? தடை செய்யாதீர்கள். சாப்பாட்டுக்கு ஆவிக்குரிய சபைகள்ல உண்மையிலே என்ன செய்யணும்? ஒரு மாற்றம் வரணும். ஒரு ஜெஸ்டர் ஆஃப் குட்வில் பாஸ்டர் தலைவர்கள் சாப்பாடு போடுறாங்க. ஒவ்வொரு சில கெட் டுகெதர், கிறிஸ்துமஸ், எதுக்குனாலும் குறைதான். அது சரியில்லை, இது சரியில்லை, கிறிஸ்துமஸ் சாப்பாடு சரியில்லை, நியூ இயர் சாப்பாடு சரியில்லை, கிட்ஸ் மீட் சரியில்லை, கெட் டுகெதருக்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. எல்லாரும் சொல்றாங்க பாஸ்டர் எங்க இருந்தா வந்திருக்க, எல்லாரும் சொல்லுதாங்கிறது. மொத்தமே 800 பேர் தான் இருக்க. சிலவங்க எல்லாம் பாராட்டிட்டு தான் போறாங்க. சாப்பாட்டுக்காக வந்தோம். அந்த சூழ்நிலையில நேரம் ஆயிட்டுன்னு ஏதோ ஒரு இதுக்காக கொடுக்கறாங்க. சரி, வந்தமா நல்லா ஆராதிச்சோம் போனோம்னு இல்லாம அதை குறை சொல்றது. சாப்பாட்டை தவிர்த்து, சாப்பாடு மட்டும் சொல்லல, நம்முடைய இலக்கை நோக்கத்தை நிறைவேற்ற தடையாயிருக்கிற கவனத்தை திசை திருப்புகிற எல்லா காரியத்தை விட்டு நாம் விலகி நம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 4:34 நாம் பார்க்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதை என்னுடைய போஜனமாக. அதான்பா எனக்கு முக்கியம், அதான் எனக்கு முக்கியம், அதான் எனக்கு முக்கியம். ஒருவேளை நம்ம அநேக காரியங்கள் நம்முடைய இலக்கை, நம்முடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற தடையாயிருக்கிற கவனத்தை திசை திருப்புகிறதா இருக்கலாம். அதுல நாம் கவனமா இருக்கணும். ஒருவேளை அது பாவமா இல்லாம இருக்கலாம். நம்ம எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். நம்ம பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும், பாவம் இல்ல, ஒருவேளை பாரங்கள் பாவமெல்லாம் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய அசோசியேஷனா இருக்கலாம், ஒருவேளை தேவையற்ற பொழுதுபோக்குகளா இருக்கலாம், அல்லது தேவையற்ற காரியங்களா இருக்கலாம். எவைகள் 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 நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிறதோ அந்த காரியங்களிலே நாம் கவனமா இருப்போம். கடைசியாக 24:52 வாசிங்க. 24:52. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர் வார்த்தைகளை கேட்டபோது, இப்ப பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்துல இருந்தே வாசிங்க தம்பி. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். 50 இருந்தே வாசிங்க. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக. இது எப்படின்னா, அங்க எலியேசர் எல்லா காரியத்தையும் சொல்லி முடிக்காரு. என்னென்ன நடந்து, இது பெரிய அதிகாரம், என்னென்ன நடந்து சொல்லி அழகாக நரேட் பண்ணி முடிச்ச உடனே அப்புறம் வாசிங்க. 50 இருந்து வாசிக்குமா. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். இப்ப வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்ட பொழுது தரை மட்டும் குனிந்து கர்த்தர் என்ன செய்தான்? பணிந்து கொண்டான். காரியங்கள் நிறைவேறும் போது, ஆண்டவர் நம்முடைய இலக்குகளை நிறைவேற்றி முடிக்கும் போது மகிமையை நாம் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாஸ்டர் நீ சொல்லிட்டு இருந்தாங்க, மகிமை நமக்குள்ளதில்லை, க்ளோரி நமக்குள்ளதில்லை, அது ஆண்டவருக்குரியது. தரை மட்டும் தாழ விழுந்து அவன் தேவனை அவன் என்ன செய்தான்?
பணிந்து கொண்டான். 1 தெசலோனிக்கேயர் 2:6 நீங்கள் வீட்டிலே சென்று வாசிங்கள். பவுல் சொல்கிற போது, மனுஷரால் வருகிற மகிமையை நாங்கள் என்ன செய்யல, தேடல. சபைகளை, அநேக சபைகளை நிறுவின பவுல்.